ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ஒரு கேக் செய்கிறேன். நான் அது கடாயை வச்சு சுகர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அது கூட லைட்டாக வாட்டர், நல்லா சுகர் கேரமல் ஆகட்டும். இங்கே நான் சுகரை மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். அது கூட ஒரு எக்கு, அப்புறம் தயிர், நல்லா கெட்டியான தயிர், புளிக்கக்கூடாது. இதையும் இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுவோம். பாருங்க, நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். அது கூட ஆயில், அப்புறம் வினிகர், வெனிலா எசன்ஸ். பாருங்க, நல்லா மில்ட் ஆயிடுச்சு. இப்போ அது கூட ஃப்ரூட்டி அது கூட இன்னும் கொஞ்சமாக வாட்டர், அவ்வளோதான், இறக்கிட்டேன். இது கூட நம்ம அடித்து வச்சுருக்கதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பவுலில் மைதா எடுத்திருக்கேன், லைட்டாக சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் பவுடர். மைதா கூட நான் செஞ்சு வச்சுருக்கதை ஊற்றிருக்கேன். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நான் முந்திரியும் சேர்த்துருக்கேன், நீங்களும் சேர்த்துருங்க முந்திரி. இங்கே நான் அடுப்பத்தை வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். மூடி போட்டு நல்லா சூடு ஏறட்டும். இங்கே ஒரு டீஸ்பூனில் ஆயில் தடவிட்டு அதில் நான் மைதா தூவியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை அதில் மாற்ற போகிறோம். மாற்றிட்டேன். இப்போ அது மேலே புரட்டி அவ்வளோதான், இது சுட்டுச்சு. இப்போ அது மேலே வச்சு மூடி போட்டு மூடிட வேண்டியதுதான். ஒரு அரை மணி நேரம் தீயை கம்மி பண்ணி வச்சுருங்க, வேகட்டும். பாருங்கள், வெந்துடுச்சு. ஸ்டிக்கை வச்சு பார்த்தா ஒட்டக்கூடாது. அவ்வளோதான், இனி எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு கேக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. செமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.